ஹாய் ஒருவன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஆர்ட்ஸ் குரூப்புக்கு வணக்கம். நேற்றே காமர்ஸ் இம்பார்ட்டன்ட் போட்டிருந்த 12th. ஸோ பார்க்கணுன்னா அந்த வீடியோ பாருங்கள். எக்கனாமிக்ஸ்க்கு இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் மட்டும் படித்தா எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிட்ட 7 5 மார்க்கும் எழுதலாம், 2 மார்க் 3 மார்க்குமே 7மே எழுதலாம். இது என்ன சார் பாக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு வேளை ஒன்றுமே படிக்கலை, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அட்லீஸ்ட் இந்த பாக்ஸில் இருக்க கொஷினையாவது பார்த்துட்டு போ, அப்போவும் 7 எழுதலாம். ஒரு வேளை ட்விஸ்ட் அடித்தாங்கன்னா 6. ஆனால் என்ன கேட்டால் இந்த போர்டுக்கு எல்லாமே படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பப்ளிக்குன்னு வந்துட்டாலே நம்ம நல்லா எல்லாமே படிக்கிறது நல்லது. ஏன்னா நான் கொடுத்தது இம்பார்ட்டண்ட்டு, அதுலேயுமே விட்டு போனீங்கன்னா மாட்டுவீங்க. அண்ட் இப்போ எங்கெல்லாம் கிராஃப் வருதோ அந்த கிராஃபை கரெக்டாக வச்சு அந்த கிராஃபை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், மனப்பாடம் பண்ணாதீங்க. அதேமாதிரி எங்களை ஈக்குவேஷன்ஸ் வருதோ அந்த ஈக்குவேஷனை மென்ஷன் பண்ணி அந்த ஈக்குவேஷனோட அர்த்தத்தை சொல்லுங்கள். அண்ட் இப்போ கிராஃப் ஓரியன்ட் கொஸ்டின் அப்படின்னா அந்த கிராஃபை வரைஞ்சி அதை பற்றி நீங்கள் வெறும் ரிலேட்டடாக சொன்னீங்கனாலே மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டெஃபினிஷன்ஸ் எல்லாம் அப்படியே புக்கில் இருக்கிற மாதிரி எழுதணும். ஸோ இம்பார்ட்டன்ஸு, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் 5 பாயிண்ட் எழுதிடுங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அதெல்லாம் இப்போ பாருங்கள். இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 5 பாயிண்ட். மெத்தட்ஸ் அப்படிங்கும்போது நிறைய மெத்தட் இருக்கும், அந்த மெத்தடுக்கான ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக எழுதணும். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கடைசி லெசனும் ஃபஸ்ட் லெசன் ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா ஃபஸ்ட் லெசன் இந்த 2 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும். அண்ட் அதாவது லாஸ்ட் லெசன்லேருந்து ஒரு சம் வந்துடும். பேர்சன் சம் வரலாம், கால் பியர்சன் சம் வரலாம், இல்லை அப்படின்னா கார்லேஷன் ரிக்ரெஷன் சம் வரலாம். அந்த சம் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். அந்த சம் ஒன்று கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது, டப்பா போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. மேக்ஸ் மாதிரிலாம் கிடையாது. ஸோ 2 5 மார்க் கன்ஃபார்மாக. அது போக நான் சில விஷயங்கள்லாம் சொன்னேன், 7 5 மார்க் கன்ஃபார்மு. ஸோ 1 மார்க்கும் புக் பேக் தான் வரப்போகுது. 2 மார்க் 3 மார்க்கும் கம்பல்சரியை தவிர எல்லாமே எழுத தான் போகிறீங்க. கம்பல்சரி வேணுன்னா நீங்கள் புக்கு ஃபுல்லாக இருக்க புக் பேக் படிக்கணும். அண்ட் சம் நாலேஜஸ் இருக்கணும் தியரியில். ஏன்னா டீட்டெயிலேருந்தும் கேட்கலாம், காமர்ஸ் மாதிரி தான் டீட்டெயிலேருந்தும் கேட்கலாம், ஏதாவது ஒரு சப்டிங் போட்டு கேட்கலாம். 2 மார்க் 3 மார்க்கில் ஏதாவது படிக்காதலேருந்து கேட்கலாம். 2 மார்க் 3 மார்க் எல்லாமே படிச்சிங்கன்னா அந்த கம்பல்சரிக்கு உதவும். மித்தபடி ஈஸியாகவே நீங்கள் 90க்கு 85 போடலாம், ஈஸியாக எடுத்துடலாம், எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், கம்பேர் கேபிட்டலிசம், செக்யூரிசம், மிக்சரிசம் 5 பாயிண்ட் போகும். சாப்டர் 2 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம், வேரியஸ் மெத்தட் ஆஃப் எஸ்டிமேட்டிங் கண்டிப்பாக கேட்குறாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியல் அக்கௌண்டிங்கும் பார்த்துக்கோங்க. ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க தான் அந்த டப்பா. எக்ஸ்பிளைன் சேல்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் தான். ஈக்லிபிரியம், ஏடிஎஃப், ஏஎஸ்எஃப் அதுக்கு 2க்கும் ஈக்லிபிரியம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளாசியஸ் தியரி, கீனிசம் தியரி கண்டிப்பாக இந்த கொஷின் வரும். கிளாசிக்கல் தியரி அண்ட் கீனிசம். சாப்டர் 4 மல்டிப்ளையர், ஆசிலேட்டரோட ஒர்க்கிங் 2மே பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இது பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது சாப்டர் 5 ஃபிஷர்ஸ் குவான்டிட்டி தியரி, ஃபங்க்ஷன் ஆஃப் மணி, பேஸ் ஆஃப் ட்ரேடிங் சைக்கிள் கண்டிப்பாக 3மே இம்பார்ட்டன்ட் தான். சாப்டர் 6 ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க், ஃபங்க்ஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2மே இம்பார்ட்டன்ட். சாப்டர் 7 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்னல் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஈஸி. கம்பேரிட்டிவ் காஸ்ட் தியரி ஈஸி தான். டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் கிவன் பை வினர், டைப்ஸ் ஆஃப் டிஸ்இக்லிபிரியம், அட்வான்டேஜ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாமே ஈஸியாக இருக்கும். இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 8 கண்டிப்பாக ஒன்று வந்துடும். அது 3மே படிச்சிருங்க. ஏன்னா 3மே நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிக்கிறது தான். ஆப்ஜெக்டிவ் ஐஎம்எஃப், ஃபங்க்ஷன் ஆஃப் வேர்ல்டு பேங்க், சாரக் பிரிக்கு எல்லாம் ஈஸி தான். 9th சாப்டர் மெரிட்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் டேக்ஸ் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். மெத்தட் ஆஃப் டெபிட் ரெடம்ஷன், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷியல் பாலிசி, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிஃபெக்ட் இன் பட்ஜெட். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், சாப்டர் 9மே ஈஸியாக தான் இருக்கும் படிக்கிறது. சாப்டர் 10 ரிலேஷன் டு ஜிடிபி அண்ட் குவாலிட்டி ஆஃப் என்வரான்மெண்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் கோல்ஸ். அண்ட் சாப்டர் 11 டைப்ஸ் ஆஃப் பிளானிங், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப். சாப்டர் 12 அப்ளிகேஷன் ஆஃப் எக்கனாமெட்ரிக்ஸ், கால் பியர்சன் கரலேஷன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது 2மே தியரி கொஷின்ஸ் படிச்சிருங்க. தியரி 5 பாயிண்ட் போதும் இதில் லாஸ்ட் சாப்டரில். ஆனால் ப்ராப்ளம் பாருங்கள், பேஜ் நம்பர் 272 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம்மு, எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட் சம் பேஜ் நம்பர் 269, அதே மாதிரி எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் பேஜ் நம்பர் 263. இந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் போட்டு பார்த்தே ஆகணும். கன்ஃபார்மாக ப்ராப்ளம் ஒன்று கேட்டுருவான். ஈஸி தான். நீ தியரி மாங்க படிக்கிறீங்க, இது படிச்சுட்டு போயிடலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர்னு இப்போ கூட நீ படித்தா கூட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சேர்த்து படித்தா கூட கன்ஃபார்மாக இப்போவே முடிச்சிடலாம், ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? அடுத்த 2 மார்க் 3 மார்க்கு சாப்டர் 1, சாப்டர் 2, 3, 4 எல்லாமே சொல்லியிருக்கேன். பார்ட் பி, பார்ட் சி, 2 மார்க் 3 மார்க். ஸோ கொடுத்துருக்குறேன், நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், எல்லாமே நீ பாரு.
முக்கியமான சாப்டர் மட்டும் சொல்லுங்கள் சார் நான் படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 12வது சாப்டர் நான் சொல்லுவேன், 10வது சாப்டர் சொல்லுவேன். இங்கே மார்க்ஸ் பண்ணியிருப்போம் பாரு, 8வது சாப்டர், 7வது சாப்டர், 6வது சாப்டர் சொல்லுவேன். இதெல்லாம் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் ஆன்சர் டீட்டெயில் படிக்கும்போதே படிச்சிடலாம். சாப்டர் 2 சாப்டர் 1மே படிக்கலாம், சாப்டர் 5 இதெல்லாமே நான் இப்போ தப்பாக போட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கியமான சாப்டர்ஸ். படிக்க முடியாத பசங்க அதெல்லாம் படிங்க. படிக்கிறவன் எல்லாமே படிக்கிறவன் நான் கொடுத்துருக்கேன் பாரு, எல்லா சாப்டருக்கும் கொடுத்துருக்கேன் படி. நான் ஒன்று சொல்லட்டுமா, காமர்ஸ் மாதிரியே தான் இதையும் டீட்டெயில் படிச்சுட்டு 2 மார்க் 3 மார்க் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதனால் படித்து முடிச்சுட்டு ஸோ எக்கனாமிக்ஸ் பற்றி பயப்பட வேண்டாம். ரொம்ப டஃப்னு ஃபீல் பண்ணுறீங்க, ஒன்றுமே கிடையாது. அக்கௌண்ட்ஸை பற்றி தான் யோசிக்கணும், நிறைய போட்டு பார்க்கணும். அக்கௌண்ட்ஸில் பிஎம்ஐ பற்றி தான் யோசிக்கணும், அதில் தான் கஷ்டமாக இருக்கும், போட்டு பார்க்கணும் நிறைய மெத்தட்ஸு. ஸோ சிஏ பற்றிலாம் ஈஸி தான், சிஏ பற்றிலாம் யோசிக்க வேண்டாம். ஸோ எக்கனாமிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 10 நாள் நீங்கள் வந்து உட்காந்து படிச்சிங்கன்னா போதும். ஏன் உட்காந்து படிக்க மாட்டேங்க, அதான் பிரச்சனையே. சரியா? ஆர்ட்ஸ் குரூப்புக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவேன். +2ல் எவ்வளோ பெரிய ஒரு 600க்கு 550க்கு மேலே எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது ஒரு வீடியோ போடுவேன். ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன் ஆர்ட்ஸ் குரூப்புக்கு. ஸோ அதை பார்த்துட்டு ஒரு பிளான் பண்ணி படி. இப்போ எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன், அதை உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. காமர்ஸ் நேற்று போட்டிருக்கேன். நான் அடுத்த வருது அக்கௌண்ட்ஸும் பிஎம்மு சிஏலாம் வந்துடும். ஸ்டே டியூனில் இருங்க. தேங்க்யூ.